கடைசியிலே நானே முடிவு செய்து இனிமேல் என் வாழ்நாளில் வாயாகவே இருப்பது என்று முடிவு செய்ததற்கு பின்னாலேதான் இது போன்ற அரசியல் பயிலரங்கங்களை நடத்துவது என்று முடிவு செய்து தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியிலே ஆரம்பித்து தமிழ்நாட்டின் எல்லையான திருத்தணி வரை இஸ்லாமிய மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உரையை கேட்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் சொல்ல வேண்டிய செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் பேரிலே இந்த பயிற்சி முகாம்களை அரசியல் பயிலரங்களை எல்லா இடங்களிலும் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 50 இடங்களிலே தமிழ்நாட்டிலே அரசியல் பயிலரங்கங்கள் நடத்தி இன்றைக்கு 51வது இடமாக காயல்பட்டினத்திலே இந்த அரசியல் பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர்கள் எல்லோரும் பேசினார்கள் இடஒதுக்கீட்டை பற்றி. இடஒதுக்கீடு எங்கே கொடுப்பது, அதிலேயும் குறிப்பாக எம்பிசியிலே கொடுப்பதா, எஸ்சியிலே கொடுப்பதா, பிசியிலே கொடுப்பதா என்கிற கேள்வியெல்லாம் கருணாநிதி கேட்டார் என்று எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோர் உங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். நான் இன்னும் கூட சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழக அளவிலே இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கே இடஒதுக்கீட்டின் வரலாறு என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இடஒதுக்கீடு என்று சொல்லுகிற நேரத்திலே பேருந்திலே பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்று தருவதை போல அல்லது ரயில் பிரயாணங்களிலே குறிப்பிட்ட மிக முக்கிய விஐபிகளுக்கு தனி இடஒதுக்கீடு என்று தருவதை போல 4 நாற்காலியை போட்டு 2 நாற்காலிகளை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பார்கள், அதுதான் இடஒதுக்கீடு என்று கூட சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கும் இஸ்லாமியர் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்தியாவை பொறுத்தவரை இடஒதுக்கீடு